வணக்கம்ங்க. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வைகறை பொழுது. வைகறை பொழுது எந்த நிலத்திற்குரிய முதற் பொருள் அப்படின்னா மருதம். மருதத்திற்குரிய முதற் பொருள் தான் வைகறை பொழுது. சரிங்களா? கும்பமுனி தமிழ்முனி எனப்படுபவர் யார்? அகத்திய முனிவர். கும்பமுனி தமிழ்முனி எனப்படுபவர் அகத்திய முனிவர். தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டது? 27. தொல்காப்பியம் 27 இயல்களை கொண்டது. பதிற்று பத்தில் 2ஆம் பதிகம் பாடியவர் யார்? குமட்டூர் கண்ணனார். பதிற்று பத்தில் 2ஆம் பதிகம் பாடியவர் யாரு? குமட்டூர் கண்ணனார். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவிக்கா. இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் திருவிக்கா. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று பாடியவர் யார்? பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று பாடியவர் பாரதியார். கொடிமரத்தின் வேர்கள் யார் எழுதிய கவிதை தொகுப்பு? வைரமுத்து. வைரமுத்து எழுதியதுதான் கொடிமரத்தின் வேர்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு. சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார்? புதுமை பித்தன். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் புதுமை பித்தன். கலைஞன் தியாகம் யாருடைய சிறுகதை தொகுப்பு? கி.வா. ஜெகநாதன். கலைஞன் தியாகம்ங்கிறது கி.வா. ஜெகநாதனோட சிறுகதை தொகுப்பு. நெக்ஸ்ட் ஒன், 47 நாட்கள் யார் எழுதிய நாவல்? சிவசங்கரி. சிவசங்கரி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு யார் எழுதிய நூல்? மாப்பே சிவஞானம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிறது யார் எழுதிய நூல்? மாப்பே சிவஞானம் எழுதிய நூல். சொல்லும் அவற்றின் குறியீடும் யார் எழுதிய நூல்? ராபி சேது பிள்ளை. சொல்லும் அவற்றின் குறியீடும் யார் எழுதிய நூல்? ராபி சேது பிள்ளை. உவேசாவின் இயற்பெயர் என்ன? வெங்கட்ராமன். இயற்பெயர் என்னது? வெங்கட்ராமன். மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற தலைப்பில் நூல் எழுதியவர் யார்? மயிலை சீனி வெங்கடசாமி. மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படிங்கிற தலைப்புல நூல் எழுதியவர் யாருன்னா மயிலை சீனி வெங்கடசாமி. சைவக்கண்கள் யார் எழுதிய நூல்? ஜி.எம். முத்துசாமி பிள்ளை. சைவக்கண்கள் அப்படிங்கிற நூல் யார் எழுதியது? ஜி.எம். முத்துசாமி பிள்ளை. தேம்பாவணி எங்கு அரங்கேற்றப்பட்டது? மதுரையில். தேம்பாவணி எங்கு அரங்கேற்றப்பட்டது? மதுரையில். கம்பராமாயணத்தை முதலில் பதிப்பித்தவர் யார்? திரு வெங்கடாச்சல முதலியார். பாஞ்சாலங்குறிச்சி வீரசரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் ஜெகவீரபாண்டியர். ஜெகவீரபாண்டியர். பிறந்ததெப்படியோ என்ற நூலை எழுதியவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். நூல் பெயர் என்னது? பிறந்ததெப்படியோ அப்படிங்கிற நூல் யார் எழுதுனா? தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். முருகனின் ஊர்தி எது? முருகனின் ஊர்தி எது? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மயில். சிறிய பெருந்தகையார் என அழைக்கப்படுபவர் யார்? திருஞான சம்பந்தர். சிறிய பெருந்தகையார்னு யார சொல்றோம்? திருஞான சம்பந்தரை சொல்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறோ என்று பாடியவர் யார்? திருமூலர். பரிபாடல் பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? 13. பரிபாடல் 13. அதாவது பரிபாடல் பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? 13 பேர். நன்னூலுக்கு மயிலைநாதர் எழுதிய உரையின் பெயர் மயிலைநாதம். நன்னூலுக்கு மயிலைநாதர் எழுதிய உரையின் பெயர் என்னன்னா மயிலைநாதம். மயிலைநாதர் எழுதியது மயிலைநாதம். சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஆசாரிய ஹிருதயம் யார் எழுதிய நூல்? அழகிய மணவாளர். ஆசாரிய ஹிருதயம் யார் எழுதிய நூல்? அழகிய மணவாளர். இதுவுமே ஒரு டைம் எக்ஸாம்ல